வணக்கம். இது உங்கள் தமிழ் பிசினஸ் இன்ஃபோ. இந்த பதிவு ஒரு சூப்பரான பதிவா இருக்க போது. ஏன் அப்டின்னா, இதில நம்ம ஒரு யூனிக் பிசினஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாட்ல அதிக போட்டி இல்லாத, அதே சமயத்தில நல்ல டிமாண்ட் இருக்கிற ஒரு பிசினஸ் பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். இந்த பொருள் பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே தேவைப்படுற, அதாவது எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லா கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தேவைப்படுற ஒரு பொருள், டிமாண்ட் இருக்கிற ஒரு பொருள். அதில முக்கியமானது பார்த்தீங்கன்னா, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிக்கு. ஓகே. இது என்ன தொழில்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ தேவைப்படும்? என்ன மிஷினரீஸ் தேவை? இதில எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? அப்படிங்கிற முழு டீட்டெயில இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னோட சேனல புதுசா பார்க்குறவங்க, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த வீடியோக்கு கீழ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு கலர் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனேயே ஒரு பெல் பட்டன் அப்பேர் ஆகும். அதையும் மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம் டியூரபிள் ஐட்டம் ஆகும். எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் ஆகட்டும், மத்த காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், ஸோ மெடிக்கல் ப்ராடக்ட் ஆகட்டும், நம்ம வந்து வாங்கும் பொழுதுங்க, அந்த ப்ராடக்ட்ட வந்து ஒரு கவர்ல போட்டு ஒரு கவர் பண்ணி குடுப்பாங்க. அதாவது அது வீட்டுக்கு தேவையான டிவி ஆகட்டும், கிரைண்டர் இது ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், இன்னும் வந்து கால்குலேட்டர் ஆகட்டும், ரிமோட் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஹோம் டியூரபிள் ஐட்டம்ஸ் நம்ம வாங்கும்போது, அதில வந்து ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஏர் பபிள் மாதிரியா இருக்கிற ஒரு கவர்ல வந்து போட்டு புரொடெக்ஷனுக்காக போட்டு குடுப்பாங்க. அல்லது இந்த பேக்ல வந்து கவர் பண்ணி குடுப்பாங்க. இது எதுக்காகன்னா, புரொடெக்ஷன். அது உடையாம இருக்கிறதுக்காக, எக்ஸ்டர்னல் பிரஷர் எதுவும் இருக்காம இருக்கிறதுக்கு, சேஃபா வந்து டிரான்சிட் ஆகுறதுக்கு, கொரியர் பண்ணாங்களோ, இல்ல பேக்கேஜிங்ல சேஃபா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதுக்காக அந்த கவர் வந்து போட்டிருப்பாங்க. இந்த கவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் பபிள் பேக். அப்படி இல்ல அப்படின்னாக்கா, ஏர் பபிள் பவுச் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ஏர் பபிள் பவுச் ஆர் பேக் இத வந்து எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஏர் பபிள் ஷீட் நம்ம தயாரிக்க முடியாது. ஏன்னா பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல அத தயாரிச்சு ஜம்போ ரோலா நமக்கு வரும். அதான் ரா மெட்டீரியல் இதுக்கு. அது நம்ம வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மென்ட் அது தேவை. அது பெரிய மெஷின். பட் அந்த ஜம்போ ரோல்ல இருந்து இந்த மாதிரி மினி பேக் வெவ்வேறு சைஸஸ்ல மார்க்கெட்க்கு தேவையான மாரி சைஸஸ்ல வெவ்வேறு பவுச்சஸ் எப்படி ரெடி பண்றது? ஏர் பேக் பவுச்சஸ் எப்படி ரெடி பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதனுடைய தேவை வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இதோட டிமாண்ட் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்குன்னு பார்த்தா, அது ஒரு பெரிய லிஸ்ட்டுங்க. நான் வந்து எடுத்து வச்சிருக்க ஓரளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லா நான் இப்போ வந்து சொல்றேங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ், மினி கிரைண்டர் இந்த மாரி நெறைய பொருட்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த பொருட்கள் தயாரிக்கிற அல்லது விற்கிற, சேல்ஸ் பண்ற இடத்துல வந்து இது பேக்கேஜிங்க்கு தேவைப்படுது. அடுத்து எலக்ட்ரானிக் ஃபீல்ட்ல இண்டஸ்ட்ரீஸ்ல தேவைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அ டே டேப் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், மொபைல் ஃபோன் ஆகட்டும், மத்த கேட்ஜெட்ஸ் ஆகட்டும். இத மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல, சேல் பண்ற இடத்துல, சர்வீஸ் பண்ற இடத்துல, பேக்கிங் பண்ற இடத்துல எல்லா இடத்துலயுமே இதனுடைய தேவை இருக்கும். எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங், செல்லிங், சர்வீஸ் அந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டயக்னாஸ்டிக் கிட்ஸ் தயாரிக்கிற இடத்துல, செல்லிங் இடத்துல தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயாரிக்கிற இடத்துல, செல்லிங் இடத்துல, அத மெயின்டெயின் பண்ற இடத்துல தேவைப்படும். காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இதனுடைய தேவை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட்ஸ் அண்ட் டெலிகேட் மெட்டீரியல், அதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தயாரிக்கிற இடத்துல. அடுத்து கிளாஸ்வேர்ஸ், கண்ணாடி தொழிற்சாலைகள் அது விற்கிற இடத்துல, பேக்கிங் இடத்துல தேவைப்படுங்க. செராமிக்ஸ் ஐட்டம்ஸ் ரெடி பண்ற இடத்துல தேவைப்படும். அடுத்து வீட்டு அழகு பொருட்கள் தயாரிக்கிற இடத்துல, விற்பனை பண்ற இடத்துல, பேக்கேஜ் பண்ற இடத்துல வந்து தேவைப்படும். அடுத்ததுங்க இந்த பிரிண்டிங் மிஷின்ஸ், அது சம்மந்தமான அக்சஸரீஸ், யூபிஎஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், டெலிகேட் பார்ட்ஸ் வந்து தயாரிக்கிற, விற்பனை பண்ற, சர்வீஸ் பண்ற இடத்துல தேவைப்படும். இன்னும் நெறைய இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாம். நெறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இதோட தேவை இருக்குங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இதோட தேவை நெறையா இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் கம்பெனிஸு, கொரியர் கம்பெனிஸு, டிரான்சிட் கம்பெனிஸ் இந்த மாரி கம்பெனிஸ்ல தேவை நெறையா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேங்க. அந்த ஏர் பபிள் ஷீட் அது வந்து ரோல்ஸா உங்களுக்கு ஜம்போ ரோல்ஸா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜம்போ ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது 1 1/2 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 5 மீட்டர் இந்த மாதிரி ரோல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சைஸஸும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு. அதாவது பிரெத், வித் சைஸஸ் இருக்குங்களா? ஏன்னா ஒவ்வொரு கேட்ஜெட்ஸ்க்கு நீங்க போறீங்க. இப்போ மொபைல் ஃபோனுக்குன்னா அதுக்கு ஒரு சைஸ் போடணும். இப்போ நீங்க ஒரு லேப்டாப் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு சைஸ் வேணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு சைஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரோலா உங்களுக்கு கிடைக்கும் ஹோல்சேல்ல. இதில் ஹோல்சேல் ரேட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜம்போ ரோலோட ஹோல்சேல் ரேட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி மினிமம் ரூ. 450 மேக்ஸிமம் ரூ. 700 வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜம்போ ரோல் வந்து கிடைக்கும்.
ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 1/2 மீட்டர் இன்ட்டு 25 மீட்டர் பபுள் ரப்பர் ரோல் வந்து 50 ஜிஎஸ்எம், அதாவது திக்னஸ். இந்த ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது திக்னஸ்ங்க. 30 ஜிஎஸ்எம்லேருந்து 120 ஜிஎஸ்எம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 590 ரூபாங்க. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதாவது 1/3 மீட்டர் இன்ட்டு 50, அது 1/2, இது 1/3 மீட்டர் அப்படின்னாக்கா இது வந்து அதே 50 ஜிஎஸ்எம் 499 ரூபா. இந்த மாதிரி திக்னஸ் தகுந்த மாதிரியும் அளவுக்கு தகுந்த மாதிரியும் வெவ்வேறு விலையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு ஹோல்சேலர்கிட்ட எடுத்தது. இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான விலையில் விற்கிற ஒரு ஹோல்சேலர், சரிங்களா? நீங்கள் என்ன பேக்கிங் சம்மந்தமாக என்ன மெட்டீரியல் இவங்கள்ட்ட எடுக்கலாம். இதோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தாங்க ரா மெட்டீரியல். அதுக்கப்புறம் பவுச்சஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை பேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல், அவ்வளோதான் ரா மெட்டீரியல். இப்போ இந்த ஜம்போ ரோலை வந்து நீங்கள் வாங்கி அதை இந்த மாதிரி பவுச்சஸ் வெவ்வேறு சைஸஸில் கஸ்டமைஸ்டாக என்னென்ன, அதாவது கஸ்டமர்ஸினுடைய டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி சைஸஸில் நீங்கள் கட் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மிஷின் இருக்குங்க. ஸோ இந்த மிஷின் மிஷின் எங்கே கிடைக்கும் எவ்வளோங்கிற டீட்டெயிலை பார்ப்போம். ஸோ இந்த மிஷினோட பேர் பார்த்தீங்கன்னா ஏர் பபிள் பவுச் மேக்கிங், ஏர் பபிள் பேக் மேக்கிங் மிஷின். இதில் வந்து நீங்கள் அந்த ஜம்போ ரோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைஸ் எந்த சைஸில் வந்து அதை கட் பண்ணி சீல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேயில் செலக்ட் பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு அதை வெட்டி உங்களுக்கு இந்த மாதிரி சீல் பண்ணி கொடுக்குங்க. அந்த பாருங்கள், அவர் ஜம்போ ரோல் பின்னாடி இருக்குது, ரோல் ஆகி அதை செட் பண்ண அந்த சைஸுக்கு அந்த பவுச்சை வந்து அதை கட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதாங்க இந்த மிஷின். இந்த மிஷின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடமாவது வேணும். மொத்தமாக ஒரு 500லேருந்து 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் உங்களுக்கு வேணும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மிஷின் தாங்க இது. ஸோ இந்த மிஷினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ வெறும் இந்த ஏர் பபிள் பவுச் மட்டும் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குற மிஷினாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் உங்களுக்கு வந்து 4 லேக்ஸ்லேருந்து ஆரம்பித்து 7 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 7 லேக்ஸ் அப்படிங்கிறது 2-in-1 மிஷின். இந்த 3-in-1 மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இபிஇ ஃபோம் ஷீட் அப்படிங்கிற இதே மாதிரியான இன்னொரு ஷீட்டையும் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இபிஇ ஃபோம் ஷீட் அப்படிங்கிறதும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது தெர்மாக்கோலுக்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூட்டாக இது யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஷர்ட் ஃபுல்லாக இது வச்சுருப்பாங்க, தின்னாக கட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி அந்த ஷீட்டையும் நீங்கள் இந்த மிஷினில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷீட்டும் உங்களுக்கு இபிஇ ஃபோம் ஷீட்டும் உங்களுக்கு வந்து ஏர் பேக் பவுச் மாதிரியே டிமாண்ட் இருக்கிற இப்போ ஒரு பொருள் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த மெட்டீரியல். இதுவும் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் தெர்மாக்கோலுக்கு சப்ஸ்டிடியூட்டாக இது வந்து பேக்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஷின்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மேனுவல் மிஷின் விற்கிதுங்க. இது பார்த்தீங்கன்னா மேனுவல் மிஷின். இதை நீங்கள் கட் பண்ணி கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக், அதுவாக கட் பண்ணி கொடுத்துரும். இதை நீங்கள் ஒருத்தர் வந்து அந்த ஷீட்டை வந்து வச்சு தள்ளணும், ஒருத்தர் கட் பண்ணி இந்த பக்கம் இழுக்கணும். ஸோ இது வந்து மேனுவல் மிஷின். அதோட ரொம்ப கம்மியாக தாங்க இது இருக்கும். இந்த மிஷினும் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. 2 மிஷினுடைய செல்லருடைய டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மிஷின் டீட்டெயில்ஸை நான் சர்ச் பண்ணி எடுத்தது. நீங்கள் உங்களுடைய ஓன் சர்ச்சை நீங்கள் பண்ணுங்கள். இதை நீங்கள் இந்த செல்லர் தான் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டை சர்ச் பண்ணுங்கள். எங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குதோ, எது உங்களுக்கு கரெக்டாக வருமோ, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் கரெக்டாக வருமோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ரா மெட்டீரியலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம காட்டணும் ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட. மினிமம் 450லேருந்து 700 ரூபா அப்படின்ட்டு. பட் அதை விட அதிகமாக இருக்குது. மீட்டர் அதிகமாக ப்ரைஸ் அதிகமாகும். இப்போ நீங்கள் வந்து 700 ரூபா மதிப்புள்ள ஒரு ஜம்போ ரோல் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து எடுக்கிற நீங்கள் தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து என்ன மதிப்பில் நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் விற்பீங்க அப்படின்னாக்கா, ஹோல்சேல் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 1500 இருந்து 2000 வரைக்கும் அது விற்கப்படுது. ஸோ ஒரு ரோல் ரன் பண்ணிங்கன்னா மினிமம் அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 1000 ருபீஸ், சரிங்களா? அதாவது எல்லா செலவும் போக, உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே போக 1000 ருபீஸ். இப்போ இந்த பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ROI, அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 3லேருந்து 4 மேக்ஸிமம் 6 மாதத்தில் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் மினிமம் ஒரு நாளைக்கு வந்து 5 ரோல் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, 8 மணி நேரம் ஓட்டுறீங்க. இப்போ மினிமம் 5 ரோல் ரன் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 4000லேருந்து 5000 ரூபாய் உங்களுக்கு பெர் டே ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ், இந்த யூனிட், ஸ்மால் ஸ்கேல் யூனிட்டை பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் அங்கங்கே சில பேர் பண்ணுறாங்க. பட் மேக்ஸிமம் இது வந்து தெரில. இது ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய, நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ங்க. புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை எடுத்து பண்ணலாம். இல்லை பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த பிஸ்னஸை வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே கொடுக்குறது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஓவர்வியூ தான். நீங்கள் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக ஃபர்தராக ரிசர்ச் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பிளானை வந்து நீங்கள் டிவைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த தொழில் தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நம்பர். அப்படி இருந்துச்சு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதை வந்து புதுசாக நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ மேலும் இது போல ஒரு நல்ல தொழில் தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.